ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் மகாநதி சீரியலோட இன்றைக்கி எபிசோட் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடிய சீக்கிரம் காவேரிக்கு உண்மை தெரிய போகுது. அந்த மாதிரி தான் இப்போ கதை கொண்டு போயிட்டுருக்காங்க. பாப்பாவுக்கு உண்மையை பாப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, பாப்பா கேட்டுட்ருப்பான், இந்த மாதிரி நீங்கள் காவேரி ஆண்டியை, அதாவது காவேரி மிஸ்ஸை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்பா விஜய் கிட்ட. அப்போ விஜய் சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாரதா பாட்டி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் சொல்லுவார், இல்லை உங்கள் மிஸ்ஸு ஒத்துக்கிட்டா தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பாப்பா சொல்லுவா, நான் வேணால் எங்கள் மிஸ்கிட்ட பேசவா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, அப்போ எனக்கு அவங்க அம்மாவாயிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி. சரி இரு, உனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணுமா அப்படின்னு கேட்பாரு. அப்போது பாப்பா சொல்லுவான் ஆமாம் அப்படின்ட்டு சொன்னோன்னே விஜய் என்ன பண்ணுவாருன்னா, பாப்பா கிட்ட ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை காட்டுவார். பார்த்துட்டு பாப்பா ஷாக் ஆயிடுவா. அட இது என்ன எங்கள் மிஸ் மாதிரியே இருக்காங்க அப்படிங்கும்போது, ஆமாம் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். சரி வா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே போனோன்னே பிரின்சிபல் ரூம் காட்டுறாங்க. பிரின்சிபல் ரூமுக்கு காவேரி வராங்க. மிஸ் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் சொன்னதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும் ரொம்பவா பாசம் காட்டாதீங்க. நம்ம கிளாஸில் நிறைய பசங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கூடையும் ஈக்குவலாக நடந்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது எல்லா மிஸ்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு அந்த பிரின்சிபல் மேம் அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாரதா அம்மா பிரின்சிபல் பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க ஆக்சுவலாக. ஆனால் மிஸ்ஸை பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, காவேரியை பார்ப்பாங்க. காவேரியை பார்த்து பேசிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நகர்ந்து வரும்போது பிரின்சிபலோட ரூம் இருக்கும். அங்கே போயிட்டு பிரின்சிபல் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் நேற்று சொல்லிகிட்டு இருந்தா காவேரி, இந்த மாதிரி நீங்கள் திட்டுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மிஸ்கிட்ட, அதாவது அந்த பிரின்சிபல் மேம் கிட்ட இந்த சாரதா அம்மா எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. ஆமாம், காவேரியோட பொண்ணு தான் அம்மு, அவங்க அம்மா பொண்ணுன்னா இப்படி தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக காவேரிக்கே இது தெரியாது. அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அவள் எல்லாமே மறந்துட்டா. 5 இயர்ஸில் என்ன நடந்துச்சுன்னே மறந்துட்டா அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரின்சிபல் மேம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் தெரியாமல் இதெல்லாம் பேசிட்டேன், எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், நான் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், காவேரிக்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் அவங்கள கூப்பிட்டு என்ன பேசணுமோ பேசிக்கிறேன், கண்டிப்பாக காவேரியை நான் குட்டி காவேரியை பார்த்துக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே என்னாகும் அப்படின்னா, சரின்னு சொல்லிவிட்டு சாரதாம்மா கிளம்புவாங்க. அப்போது காவேரி பார்த்துட்டு என்னம்மா இங்கே வந்திருக்க, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி உனக்கு தான் நான் சாப்பாடு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி அப்படியே மழுப்பிட்டு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நேராச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, காவேரியை கூப்பிட்டு அந்த பிரின்சிபல் மேம் பேசுவாங்க. இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் தான் குட்டி காவேரியை பார்த்துக்கணும், அதாவது அம்மு நீங்கள் தான் பார்த்துக்கணும், இனிமேல் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கணும் பாப்பாவை, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் கேட்டோன்னே காவேரிக்கு ஒரே டவுட் ஆயிரும், என்னடா இது திடீர்னு இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் ஒரு விதத்தில் சிரிக்கவும் செய்வாங்க. ஸோ சர்ப்ரைஸும் ஆவாங்க, என்ன இவங்க இப்படி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி மேம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனதும் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் கூட எல்லாம் பேசிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த விஜயோட வீட்டுக்கே போயிடுவாங்க. வீட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி 5 இயர்ஸ் ஆச்சு, ஆக்சுவலாக பாப்பாவோட ஏஜ் வச்சு கம்பேர் பண்ணும்போது காவேரி, அதாவது விஜயோட ஒய்ஃப் போய் 5 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, அப்படியே இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தாத்தா என்ன ரிப்ளை பண்ணுறாரு அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.